எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பேசிக்கா சார்ஜ்னா என்ன, ரெண்டு சார்ஜஸ்க்கு இன்பிட்வீன்ல எப்படி ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், அந்த ஃபோர்ஸை எப்படி மெஷர் பண்றது, இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட ஓவரால் வியூ என்ன அப்படின்னா, சார்ஜ் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு இடத்துல எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ அங்க சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் சார்ஜுக்கான ஃபண்டமெண்டல் பேஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான், இதுதான் கியூக்கான குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன். கியூ எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். பட் இந்த கியூவோட யூனிட் என்ன அப்படின்னா கூலும். கூலும். ஸோ இந்த கூலுமை நம்ம எப்படி டிசைட் பண்றோம் அப்படின்னா பேஸ்ட் அப்பான் தி ஃபோர்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ். ரெண்டு சார்ஜஸா, ஏன்னா சார்ஜஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாலே, ஒரு இடத்துல சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜை நான் உணரணும் அப்படின்னா அந்த சார்ஜுக்கு பக்கத்துல இன்னொரு சார்ஜை நான் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படிங்கறத நான் செக் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில கூலும்ல தான் இந்த ஃபோர்ஸ் நமக்கு சொல்லுது. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா 1/4πε0 Q1 Q2/r² பார்த்தோம். ஓகேயா? ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த சார்ஜோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும், ரெண்டு சார்ஜையும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோமோ அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? சரி, அதே மாதிரி இந்த ரெண்டு சார்ஜையும் எந்த மீடியம்ல வச்சிருக்கோமோ அந்த மீடியமோட பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு மீடியம் எந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை தனக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, அதாவது எலக்ட்ரிசிட்டியை எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் பெர்மிட்டிவிட்டி. ஸோ ஏரை பொறுத்த வரைக்கும் அது எலக்ட்ரிசிட்டியை ஹோல்ட்லாம் பண்ணாது, அப்படியே என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஆனா வாட்டர் ஹோல்ட் பண்ணும். மற்ற எல்லா மீடியமுமே என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஏதோ ஒரு விதத்துல ஹோல்ட் பண்ணும். ஸோ ரெண்டு சார்ஜஸை ஏர்ல வைக்கும் போது உனக்கு அதிகமான ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதர் தென் ஏர் எந்த ஒரு மீடியம்ல வச்சாலும் கம்மியான ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு மீடியமோட பெர்மிட்டிவிட்டியையும் நம்ம ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா ஏரோட பெர்மிட்டிவிட்டியோட அந்த மீடியமோட பெர்மிட்டிவிட்டியை கம்பேர் பண்றது. ஸோ ε/ε0 which is always greater than 1 for any other medium. εr for ஏருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it will be 1. εr for any other medium எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it will be always greater than 1. அப்போ இங்க பார்த்தோம்னா ஃபோர்ஸ் இதை வச்சு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் இன் ஏர் பை ஃபோர்ஸ் இன் அதர் மீடியம். ஏன்னா ஏர்ல தான் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், ஏர்ல பெர்மிட்டிவிட்டி கம்மியா இருக்கும், ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். சரியா? மீடியம்ல பெர்மிட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும், ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கான டெஃபினிஷன். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமா இந்த கூலும்லால இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. இங்க Q1 இருக்குது, இங்க Q2 இருக்குது. இந்த சார்ஜ் Q1 அப்படிங்கிற சார்ஜ் Q2-வை எய்தர் அட்ராக்டோ ரிப்பலோ பண்ணும் இல்லையா? எதை பேஸ் பண்ணி இந்த அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் அமையுது அப்படின்னா ரெண்டு பேருமே பாசிட்டிவா அல்லது ரெண்டு பேருமே நெகட்டிவா அல்லது ஒருத்தன் பாசிட்டிவ் ஒருத்தன் நெகட்டிவ் இந்த மாதிரி இருக்குதா, போத் ஆர் லைக் சார்ஜஸா அல்லது போத் ஆர் அன்லைக் சார்ஜஸா, இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் கிரைட்டீரியா. அட்ராக்ஷன் வருதா ரிப்பல்ஷன் வருதா அப்படிங்கிறதுக்கு. இன் கேஸ் இஃப் போத் ஆர் லைக் சார்ஜஸ், Q1 என்ன பண்ணும், Q2-வை ரிப்பல் பண்ணும், Q2 என்ன பண்ணும், Q1-ஐ ரிப்பல் பண்ணும். Both are unlike charges means that is one is plus one is minus அப்படின்னா Q1 Q2-வை பிடிச்சி இருக்கும், Q2 Q1-ஐ பிடிச்சி இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான், ரெண்டுக்கும் நடுவுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஒண்ணுதான். ஆனா அந்த ஃபோர்ஸ் ரெண்டு சார்ஜஸ் மேலேயுமே ஆக்ட் ஆகுது, அதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ சிம்பிளா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த ஃபார்முலா வச்சு சொல்லிடலாம். பட் இந்த ஃபோர்ஸுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், அந்த டைரக்ஷனை நீ மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த Q1 அப்படிங்கிற சார்ஜ் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை நீ எப்படி மென்ஷன் பண்ணணும்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஒன்
சார்ஜ் 1 மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். யார் கொடுக்குறா? சார்ஜ் 2 கொடுக்குறா. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1/2. அதே மாதிரி இங்க ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2/1. சிமிலர்லி இங்க அதேதான், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1/2, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2/1. பேசிக்கா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1ம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2ம் 1 தான். இங்கே அதேதான், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1ம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2 ஈக்குவல் தான். பேசிக்கா ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க டைரக்ஷன் ஆட் பண்ணும்போது, தட் இஸ் டைரக்ஷன் ஆட் பண்றதுக்கு வெக்டர் அப்படிங்கிற நோட்டேஷன் போடணும், மேல ஒரு ஏரோ மார்க் போடணும். சோ டைரக்ஷன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், பட் என்ன ஆப்போசிட் இன் டைரக்ஷன். சரியா? இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, F is equal to ரெண்டு சார்ஜஸ்க்கு இன் பிட்வீன்ல ஃபோர்ஸ் F is equal to 1/4πε0 Q1 Q2 by R square. நான் என்ன சொன்னேன்னா, இந்த ε0 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 8.854 into 10 to the power of minus 11 -12 8.854 into 10 to the power of -12. இதோட யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸுக்கு யூனிட் என்ன? நியூட்டன். இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து கூலும் ஸ்கொயர், கூலும் 1 கூலும் ஸ்கொயர், இதுக்கு மீட்டர் ஸ்கொயர். அப்ப இந்த ε0 அங்க கொண்டு போயிட்டா அப்படின்னா c square n power -1 m power -2. So this is the value of permittivity of air. So இந்த வேல்யூவை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா இங்க என்ன பியூட்டி அப்படின்னா 1/4πε0க்கு நீங்க வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா, தட் இஸ் ரெண்டு யூசுவலா இப்படிதான் லா வரும். ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 and it is inversely proportional to 1/r square. இப்படிதான் வரும். சோ நீங்க ஈக்குவல் டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் தான் யாருன்னா 1/4πε0. இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ε0 கீழே போட்டு into 4π போட்டீங்கன்னா 9 into 10 to the power of 9 வரும். சோ இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லாவை பேஸ் பண்ணி தான், ஐ மீன் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் ஒரு கூலும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதை நம்ம சொல்றோம். ஒரு கூலும் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அங்க என்ன கண்டிஷன்? என்கிட்ட ரெண்டு சார்ஜ் இருக்குப்பா, என்கிட்ட ஐ ஹேவ் 2 சார்ஜஸ். அந்த ரெண்டு சார்ஜுமே ஒரு கூலும் வேல்யூ இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா அதை நான் எப்படி முடிவுக்கு வர்றது? சோ how do I define one coulomb? How do I define one coulomb? So one coulomb அப்படிங்கிறது எப்படி நான் சொல்றது? ஒன் கூலும எப்படி நான் டிஃபைன் பண்றது அப்படின்னா, எப்போ ஒன் கூலும் இருக்கும் அப்படிங்கறத நான் டிஃபைன் பண்ணணும். எப்படி எது வந்து ஒன் கூலும் அப்படிங்கறத நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, சே எக்ஸாம்பிள் நான் ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸ் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸ் எடுத்துக்கிறேன். அந்த சார்ஜஸோட வேல்யூ Qன்னு வச்சுக்கிறேன். அந்த ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸே நான் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன்னு வைங்க. So this is my assumption. So எதுக்காக இந்த அசம்ஷனை நான் கொண்டு வரேன்? I have to define what is one coulomb. One coulombனா என்னன்னு நான் டிஃபைன் பண்ணணும். சரியா? So ரெண்டு சிமிலர் சார்ஜஸ் Q and Q. சரியா? இது ரெண்டையும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏர்ல பிரிச்சு வச்சிருக்கேன். சோ ஏர்னு சொன்னாதான் நான் ε0ங்கற விஷயத்தை யூஸ் பண்ண முடியும். அப்ப F என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க 1/4πε0. 1/4πε0ங்கிறது யாருன்னா 9 into 10 to the power of 9 இல்லையா? Q1 Q2 சேம், சோ இட் இஸ் Q square. R வேல்யூ 1, சோ அத போட தேவையில்ல. அப்போ நீங்க ரெண்டு சிமிலர் சார்ஜஸ் என்ன பண்றீங்க? ரெண்டு சிமிலர் சார்ஜஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏர்ல பிரிச்சு வைக்கிறீங்க. உங்களுக்கு இவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்குது. அப்போ இங்க இருந்து நான் சொல்றேன், அந்த சிமிலர் சார்ஜஸோட வேல்யூ 1 கூலுமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல, 1 கூலுமா இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வேல்யூ என்னவா இருக்கணும்? if F வேல்யூ வந்து 9 into 10 to the power of 9 நியூட்டனா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த F 9 into 10 to the power of 9 நியூட்டனும் கேன்சல் ஆயிரும். Q ஸ்கொயருக்கு பதிலா என்ன வரும்? 1 கூலும் வரும். so that Q is equal to 1 கூலும். என்ன சொல்ல வரேன்னு தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்ககிட்ட ரெண்டு சார்ஜ் இருக்குது. அந்த ரெண்டு சார்ஜுமே 1 கூலும் அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு சார்ஜஸையும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வைங்க. அதுக்கு இன் பிட்வீன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்டா 9 into 10 to the power of 9 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ரெண்டு சார்ஜஸும் 1 கூலும் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். So this is how 1 coulomb is defined. நம்ம இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி 1 கூலும் டிஃபைன் பண்ணல. ஏன்னா எலக்ட்ரான் தான்
சார்ஜுக்கான ஃபண்டமெண்டல் ரீசன் தானே. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி நம்ம சார்ஜை டிசைட் பண்ண முடியாது. ஏன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி சார்ஜை டிசைட் பண்ண முடியாது? எனக்கு ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு எலக்ட்ரான் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் அப்படிங்கிறது, ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எலக்ட்ரானோட சார்ஜை நம்ம இந்த கூலுமை வச்சு, அதாவது இந்த டெஃபினிஷன்ல இருக்கக்கூடிய கூலுமை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1.6 into 10 to the power of -19 coulomb. So if you have 1 coulomb means you will get 1.1 by 1.6 into 10 to the power of -19 electrons. That means around 6 into 10 to the power of 18 electrons சேர்ந்துச்சுனா தான் உங்ககிட்ட ஒரு கூலுமே வரும். You get that point? இத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சு 1 கூலுமை சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது இந்த 1 கூலுமோட டெஃபினிஷன் கீழே ஃபிட் ஆகுது. ஸோ 1 கூலுமை எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி சொல்றதை விட இந்த 1 கூலும்னால எவ்வளவு ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி சொல்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் 1 கூலும். அப்போ 1 கூலும்னா என்ன? இஃப் யூ பிளேஸ் 2 equivalent similar charges at the distance of 1 meter in air or vacuum, then if we experience the force of 9 into 10 to the power of 9 Newton, it is the charge, the value of charge is 1 coulomb. Alladhu 1 coulomb of charge is defined as when equal and similar charges placed at a distance of 1 meter in air or vacuum experiences the repulsive force. That is the important word, because you are placing the similar and equal and similar charges. Q and Q irukkum, both should be plus irukkum, சரியா? அல்லது both should be minus irukkum. அப்படி இருந்துச்சுன்னா you will feel a repulsive force, and the repulsive force ஓட வேல்யூ கரெக்ட்டா 9 into 10 to the power of 9 நியூட்டன் இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா that charge you are placing is 1 coulomb. That charge you have placed is 1 coulomb. சரியா? இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாसेसல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? Is there any doubts in these topics? Both of you? Okay, fine. So now we are moving into the second part, which is electric field. Electric field. Electric field. So இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு கோர் டாபிக். ஆக்சுவலா என்டையர் பிசிக்ஸ்லயுமே நம்ம குறிப்பா +2 பிசிக்ஸ்ல கிட்டத்தட்ட நம்ம 8-9 சாப்டர்ஸ்ல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். சோ இந்த சார்ஜை பத்தியான அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அதிகமாகும். சரி, இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது எந்த சீன்? நான் ஒரு படத்துல ஒரு சீன் சொல்றேன், அது ஞாபகம் வருதான்னு பாருங்க. ரெண்டு பேருமே எந்திரன் படம் பார்த்திருக்கீங்களா? ரோபோ 1. ஓகே, அதுல ஒரு இமேஜினேஷனுக்காக தான் அந்த சீன். பட் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல அது லுக்ஸ் லைக் வேலிட். அந்த சீன்ல ஒரு இடத்துல வந்து ரஜினி வந்து, அதாவது ரோபோ, அந்த ரோபோ வந்து அந்த என்ன சொல்றது, அந்த கோவில் திருவிழால வந்து சவுண்ட போட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சீன் வரும்ல, அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அந்த இடத்துல அந்த ரோபோ ரஜினி போகும்போது ஆக்டிவேட் மேக்னெட்டிக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆயிடும் இல்லையா. சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல, சோ இதுதான் அந்த ரோபோ ரஜினியோட பொசிஷன் வச்சுக்கிட்டோம்னா, சரியா, இதுதான் அந்த பொசிஷன். சோ இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய, அதுல அது ஒரு கற்பனையான சீன் தான். ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும் தான் அட்ராக்ட் ஆகும். ஆக்சுவலா சுத்தி சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே என்ன ஆகணும்? அட்ராக்ட் ஆகணும் இல்லையா. கரெக்டா? ஓகே. சோ he himself act as the individual magnet. என்டையரா அது ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். சோ மேக்னெட்டா ஆக்ட் ஆகும்போது அந்த மேக்னெட்டை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதுதான் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா. சோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிறதுனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? சுத்தி இருக்கக்கூடிய அயன் லைக் ஆப்ஜெக்ட்ஸ், இரும்பு மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ், அலுமினியம் மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ், நிக்கல் மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு வந்துடும் இல்லையா. அப்போ என்டையரா ஒரு மேக்னெட், இந்த மேக்னெட்டை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள
மேக்னெட்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருள் உள்ள வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகுது, இட் கெட் அட்ராக்ட்ஸ் இல்லையா? ஓகே, சோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ரீஜன் இருக்கும், ஒரு சரௌண்டிங் ரீஜன். அந்த ரீஜன்ல தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டுக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலதான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சோ அந்த படத்துல ஒரு கற்பனைக்காக அவ்வளவு பெரிய ரீஜன் வந்து பார்த்தோன்னா உருவாக்கி இருப்பாங்க. ஜஸ்ட் இமேஜின் தட். இப்போ வந்து பார்த்தோம்னா அது ஒரு ஜியான் சைஸ் ரோபோவா இருக்கு, ஒரு பெரிய ரோபோவா இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், அந்த ஏரியா கவர் பண்ணக்கூடிய ஏரியா எப்படி இருக்கும், இன்னும் பெருசா இருக்கும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மேக்னெட்டோட வேல்யூ வந்து அதிகமா இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஃபீல்டு அதிகமா இருக்கும். சோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான், சேம் அதே கான்செப்ட் தான், இல்ல அதே தான். உண்மையை சொல்ல போனா இங்க மேக்னெட்டுக்கு பதிலா இங்க யாருன்னா சார்ஜ். அந்த படத்துல என்ன சீன் வந்திருக்கும் அப்படின்னா மேக்னெட்னால அட்ராக்ட் ஆகக்கூடிய பொருட்களை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க இல்லையா? யூஸ்வலா இப்ப அந்த சரௌண்டிங்ல இந்த மேக்னெட்டுக்கு நமக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கும். ஏன்னா வந்து அது ஒரு கற்பனைக்காக எடுத்துக்கப்பட்டது அப்படிங்கிறதால நம்ம அதுல அவ்வளவு லாஜிக்கலா தேட முடியாது. யூஸ்வலா ஒரு மேக்னெட்டுக்கு என்ன இருக்கும், நார்த் போல்னு இருக்கும், ஒரு சவுத் போல் இருக்கும். அது இப்படி இப்படி ஃபார்ம் ஆகலாம், அல்லது அந்த ரோபோட்ல இப்படி இப்படி ஃபார்ம் ஆகிக்கலாம். சரியா? சோ இந்த சரௌண்டிங்ல எங்கேயாச்சும் வந்து பார்த்தோம்னா அனதர் மேக்னெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்ல நார்த் போல் ஃபேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நார்த் போல் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணி வெளியே ஓடிடும் இல்லையா? அதே மாதிரி சவுத் போல் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகி பக்கத்துல வந்துடும். கரெக்டா? ஓகே, சோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நடக்க போகுது. ஒரு மேக்னெட், அந்த மேக்னெட்டை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்கன்னா எய்தர் அட்ராக்டோ ரிப்பலோ ஆவாங்க இல்லையா? அப்போ இங்க லாஜிக் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் எ சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ், லெட் மீ டேக் எ பாயிண்ட் சார்ஜ். ஏன் இந்த பாயிண்ட் சார்ஜ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன் அப்படின்னா டைமென்ஷன் நான் சொல்லல. ஏன்னா பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு ஒரு டைமென்ஷன் கிடையாது. சோ இன்கேஸ் நான் ஒரு சார்ஜை வந்து ஒரு சர்க்குலர் பிளேட்ல வச்சிருந்தேன் அப்படின்னாலோ இல்ல சார்ஜை வந்து ஒரு ஸ்கொயர் பிளேட்ல வச்சிருந்தேன் அப்படின்னாலோ அதுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் வந்து அதோட சிக்னிபிகன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா சேஞ்ச் ஆகும். தியரி அப்படிங்கறதால நான் என்ன பண்றேன், என்டையரா என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜை ஒரு பாயிண்ட்ல வச்சிருக்கேன், which mean there is no dimension for பாயிண்ட் அப்படின்னா ஜீரோ டைமென்ஷன் இல்லையா? சோ அது ஸ்ப்ரெட் ஆகல, ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்குது. ஓகேயா? ஓகே, சோ இந்த சார்ஜை நான் Q ன்னு வச்சுக்கிறேன். சோ இந்த சார்ஜை வந்து நான் ஓங்கிற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். சோ எனக்கு என்ன சொல்றாங்க, இந்த சார்ஜை சுத்தி ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டை நான் எப்ப ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் இங்க இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் ஸ்மால் கியூவை கொண்டு வரேன். என்ன பண்றேன், ஸ்மால் கியூவை கொண்டு வரேன். இந்த ஸ்மால் கியூவை கொண்டு வரக்கூடிய பாயிண்ட்டை நான் P ன்னு வச்சுக்கிறேன். ஓகேயா? சோ இது வந்து ஓங்கிற பாயிண்ட்ல கேபிட்டல் கியூ இருக்குது, Pங்கிற பாயிண்ட்ல ஸ்மால் கியூ இருக்குது. இது பாயிண்ட்டுக்கு நான் வைக்கக்கூடிய பேரு. அங்க வச்சிருக்கக்கூடிய சார்ஜ் யாருன்னா கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ. ஓகே, சோ இங்க வச்சிருக்கக்கூடிய சார்ஜ் கேபிட்டல் கியூ, இங்க வச்சிருக்கக்கூடிய சார்ஜ் ஸ்மால் கியூ. இப்போ நமக்கு தெரியும் மேபி இந்த கியூ பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் ஜெனரலா ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த கியூ என்ன இருக்கலாம், பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம். சோ நான் ஜெனரிக்கா சொல்றேன். அப்போ இந்த கியூ இந்த பாயிண்ட் சார்ஜ் என்ன பண்ணும், இந்த P எய்தர் அட்ராக்டோ ரிப்பலோ பண்ணும் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் இந்த ஸ்மால் கியூவை எய்தர் அட்ராக்டோ ரிப்பலோ பண்ணும். சோ என்னோட கன்சிடரேஷனுக்காக நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். நான் கொண்டு வர்றதும் பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கலாம் ஃபார் மை அசம்ப்ஷன். சோ இட் வில் பி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இல்லையா? இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும், 1/4πε0 கேபிட்டல் Q ஸ்மால் q by r square இல்லையா? if I have the distance between both the point, அதாவது OP is equal to r ன்னு வச்சுக்கிட்டேன்னா OP ஸ்கொயர் அப்படிங்கிறது r ஸ்கொயர் இல்லையா? ஓகே, யூசுவலா இந்த ஃபோர்ஸை நம்ம வெக்டர்ல சொல்லணும். வெக்டர்ல சொல்றது அப்படின்னா அதோட டைரக்ஷனை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சோ டைரக்ஷனை இன்க்ளூட் பண்றதுக்கு இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு டுவார்ட்ஸா இருக்குன்னு பார்க்கணும்.
இந்த பாயிண்ட் இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஓல இருந்து பீக்கு டுவர்ட்ஸா இருக்குது. ஸோ ஓபி கேப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். ஓபி கேப் அப்படின்னா it is the unit vector, it is the unit vector which denotes the direction of, it denotes the direction of OP. சரியா? direction of OP. so இந்த OP கேப்புக்கான அர்த்தம் என்ன? இதோட வேல்யூ, அதாவது இந்த OP கேப்புக்கான வேல்யூ தட் இஸ் மாடுலஸ் ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? 1. சோ இதை இந்த ஃபார்முலால மல்டிப்ளை பண்றதுனால f ஓட வேல்யூ நியூமரிக்கலா சேஞ்ச் ஆக போறது கிடையாது. because it is the unit vector. so the value of OP cap is 1. என்ன இதுல வந்து சிக்னிஃபிகன்ட் ஆட் ஆகும் அப்படின்னா OP கேப்பை நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்க கன்வே ஆயிரும். புரிஞ்சுதா? ஓகே, சரி. இது நம்ம நார்மலா போன இதுல படிச்சது தானே. இப்போ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? இப்போ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம சேம் லாஜிக் தான். ஓங்கிற பாயிண்ட்ல நான் கியூங்கிற பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஓங்கிற பாயிண்ட்ல கியூங்கிற பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன சொன்னேன், இத சுத்தி எனக்கு there is an electric field இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த ரீஜன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கறத நான் எப்படி முடிவு பண்றது? நான் இங்க இருக்கிறேன், நானும் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இங்க இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல. இங்க இருக்கிறேன், ஒண்ணும் ஆகல. இங்க இருக்கிறேன், ஒண்ணும் ஆகல. இங்க இருக்கிறேன், ஒண்ணும் ஆகல. இங்க வந்தா எனக்கு என்ன ஆகுது? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் ஆகுது. என்ன நான் வந்து இங்க வச்சிருக்கிறது பிளஸ் கியூ, நானும் பிளஸ் கியூ, நானும் வரக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ். இங்க வந்தோன்னே என்ன யாரையும் பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நான் என்ன வெளியே போக மாட்டேன், நான் இங்க பண்ண பக்கத்துல வரேன், அதிகமா பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. இன்னும் பக்கத்துல வர இன்னும் அதிகமா ஃபோர்ஸ் கொடு வரும். சோ நீங்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்க மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நீங்க அந்த கியூவை நெருங்க 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 உங்க மேல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. சரியா? அப்போ அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இங்க நான் சொல்றது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். சோ இஃப் யூ ஹேவ் த பிளஸ் கியூ வச்சிருக்கோம் இல்லையா ஓங்கிற பாயிண்ட்ல, பிளஸ் கியூ வைக்கிறதுக்கு பதிலா மைனஸ் கியூ வச்சீங்கன்னா அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். சரியா? ஓகே. சோ நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா ரியலைஸ் பண்ண முடியும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை விட. அதனால நான் ரிப்பல்சிவ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபீல்ட்னா முதல்ல என்னன்னு சொல்லிடலாம். சோ இட் இஸ் தி ஸ்பேஸ் ஆர் ரீஜன் அரௌண்ட் தி பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அரௌண்ட் தி பாயிண்ட் சார்ஜ். சரி, பாயிண்ட் சார்ஜை சுத்தி பெரிய ஸ்பேஸ் இருக்குமா, அது ஃபுல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டா? இல்ல. நீ எங்க அந்த ஸ்பேஸ்ல ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதோ, எந்தெந்த ஏரியால உன்னால ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரியா? So it is the space or region around the point charge in which நீ வந்து உள்ள வந்து ஃபோர்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஒரு சார்ஜ் இருக்குது, கேபிட்டல் கியூ இருக்குது, சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குது. சரி, இப்போ இப்படி இமேஜின் பண்ணிக்கங்க. சரியா? நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்லிருக்கேன். சரியா? ஒரு இடத்துல வந்து இதே மாதிரி சென்டர்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு மேக்னெட் வச்சிருக்காங்க, இல்லைன்னா வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், பெரிய பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்காங்க. சரியா? அந்த இடத்துக்கு நீங்க வெளியே இருக்கீங்க. சரியா? ஒரு சுத்தி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ஃபீல்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்போ நீங்க அந்த 5 கிலோமீட்டருக்கு வெளியே தான் இருக்கீங்க. சரியா? சோ நீங்க உள்ள போக முடியாது. உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா, உள்ள போனீங்கன்னா உங்களை பிடிச்சி இழுத்துரும். அப்ப எது வரைக்கும் உள்ள போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டா இருக்குது. எது வரைக்கும் அந்த ஃபீல்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டா இருக்குது. சோ இதை செக் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க வெளியே இருக்கீங்க, அந்த ஃபீல்டு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும். உங்களால வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு நீங்களே உள்ள போக முடியாது. சோ என்ன பண்ணலாம்? வேற ஒரு ஆப்ஜெக்ட யூஸ் பண்ணி என்ன எப்படி யூஸ் பண்ணுவீங்க? சும்மா அதே தூக்கிட்டு போவீங்களா? சோ அப்போ
இங்க காமனா ஒரு மெஷர் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறோம் இல்லையா? நம்மளே போய் வந்து பார்த்தோம்னா செக் பண்ண முடியாது. சோ இப்போ வேற ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம்னு பூஜா ஒண்ணு சொல்ற, ஆஷிக் ஒண்ணு சொல்றான். சோ ரெண்டு பேரும் ஒவ்வொன்னு சொல்றீங்க. ரெண்டு பேரும் வேற ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணீங்கன்னா வேற ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும். மேபி போத் வில் கெட் தி ரிபல்சிவ் ஃபோர்ஸ் ஆர் போத் வில் கெட் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், பட் the result will be different because of based upon the object you use. இல்லையா? எனக்கு என்ன தேவை? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை காமனா நான் சொல்லணும், கன்வே பண்ணணும், எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு விஷயம் உண்மை, ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது உண்மை. பட் அப்படி எடுத்துட்டு போகக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. In which a test charge, சரியா? இந்த வார்த்தை வந்து கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். A test charge experiences the force. Experiences the force. So இந்த டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிறது யூசுவலா யாரா இருப்பாங்க அப்படின்னா, யூசுவலா டெஸ்ட் சார்ஜ் நம்ம எடுத்துட்டு போகணும். அப்ப யார டெஸ்ட் சார்ஜ்னு வைக்கலாம்? கன்வென்ஷனலா நம்ம கொண்டு வரணும் இல்லையா? இவன் தான்ப்பா டெஸ்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் சார்ஜ் வச்சு தான் மெஷர் பண்ணணும். நீங்க சார்ஜை வந்து கன்வென்ஷனலா டிஃபைன் பண்ணிட்டீங்க. இதுதான் சார்ஜோட அளவு, இதுதான் ஃபோர்ஸ், இதுதான் 1 கூலும். இதெல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்படி இருந்தாதான் 1 கூலும். இது எல்லாமே லாஜிக்கலா நம்மளே கன்வே பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த லாஜிக் படி வச்சிருக்கோம். அப்ப அதே லாஜிக்கை கேரி பண்ணி அடுத்தடுத்து எடுத்துட்டு போகணும். அப்ப டெஸ்ட் சார்ஜை வச்சு யாரும் வைக்கலாம்? யூனிஃபார்மா உலகம் ஃபுல்லா ஏத்துக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் சார்ஜை வைக்கணும். டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னா அதுக்கு ஒரு கூலும் வேல்யூ இருக்கணும் இல்லையா? இவ்வளவு கூலும் இருக்கணும். கரெக்டா? டெஸ்ட் சார்ஜ்னா அந்த சார்ஜுக்கு எவ்வளவு மதிப்புன்னு நான் கேட்கிறேன். என்ன மதிப்பு நீங்க சொல்லுவீங்க? சோ உதாரணத்துக்கு நான் இவ்வளவு டெஸ்ட் சார்ஜை கொண்டு போறேன், இல்ல நான் இவ்வளவு சார்ஜை கொண்டு போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வேல்யூவை சொல்றேன். அது வேல்யூ என்னவா இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, வெரி குட். 1.6 × 10⁻⁻⁹ நான் கொண்டு போலாம் அப்படிங்கிறான். சோ இது ஒரு நல்ல அசம்ஷன். ஏன்னா he said நம்ம வந்து எலக்ட்ரான் தான் பேசிக் ஆஃப் சார்ஜ். நான் ஒரு எலக்ட்ரானை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றான். எஸ், குட். ஒரு எலக்ட்ரானை கொண்டு போனோம்னா இது காமனா எல்லாருக்கும் வச்சுக்கலாம். ஒரு எலக்ட்ரான் உள்ள போய் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு வைக்கலாம். ஓகே, வேற ஏதாச்சும் அசம்ஷன்? So this is the valid assumption. இதே மாதிரி நம்ம வந்து இன்ன வரைக்கும் கன்வென்ஷனலா ஃபாலோ பண்ணிருக்கலாம். மேபி வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிக் பிறந்திருந்தா அவன் வந்து இந்த ஃபீல்ட்ல ரிசர்ச் பண்ணி 1 எலக்ட்ரான் தான் சொல்லியிருந்தான்னா நம்ம அப்படியே தான் படிச்சிருப்போம். சரியா? அதை பேஸ் பண்ணியே தான் வந்திருப்போம். பட் 1 எலக்ட்ரான் இல்ல, வேற ஆன்சர் இருக்குது அதுக்கு. சோ உங்களோட கெஸ், வேற கெஸ் என்ன பண்ணலாம்? சோ 1 எலக்ட்ரான் கெஸ் பண்றது தப்பு இல்ல, சரியா? கன்வென்ஷனலா ஆனா 1 எலக்ட்ரான் வைக்கல. அது ஒரு சின்ன சட்டச்சிக்கல் இருக்குது 1 எலக்ட்ரான் வைக்கிறதுல. வேற என்ன வைக்கலாம்? டெஸ்ட் சார்ஜுக்கு அசியூம் பண்றது. ஜஸ்ட் கெஸ் தான். எக்ஸாக்ட் ஆன்சருக்கு 1 கூலும் வைக்கலாம். ஓகே, வேற இஸ் தேர் எனி அதர் கெஸ்? டெஸ்ட் சார்ஜ் நான் உள்ள எடுத்துட்டு போறேன், ஒரு 10 கூலும் வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கெஸ் இருக்கா? ஓகே, சோ எய்தர் 1 எலக்ட்ரான் எடுத்துட்டு போகலாம் அல்லது 1 கூலும் எடுத்துட்டு போகலாம். போத் ஆர் வேலிட் கெஸ். சரியா? ஏன்னா ஸ்டாண்டர்ட் இதெல்லாம். ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஒரு எலக்ட்ரானோட சார்ஜை உள்ள எடுத்துட்டு போவோம், உள்ள ஒரு எலக்ட்ரான் அனுப்பி பார்ப்போம். ஆனா அந்த எலக்ட்ரான் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுங்கிறத வச்சு அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம முடிவுக்கு வரலாம். அல்லது 1 கூலும் எடுத்துட்டு போவோம், 1 கூலும் வந்து உள்ள எடுத்துட்டு போகும்போது அது எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத வச்சு எடுத்துட்டு பண்ணலாம். சோ இங்க சிக்கல் என்ன? இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப சின்ன மைனூட்டான ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து மெஷரே பண்ண முடியாது. ஏன்னா 10⁻⁻19 கூலும் இருக்குது. சோ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை மெஷர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். So that the valid argument will be 1 coulomb. So that is positive 1 coulomb. Positive 1 coulomb. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிட் சார்ஜ்னு சொல்லுவோம் இல்லையா? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இதுதான் நம்ம டெஸ்ட் சார்ஜை எடுத்துட்டு போறோம். ஓகேயா? Is that clear? Okay. So இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை இப்படிதான் டெஸ்ட் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு சிம்பிள், நான் ஓங்கிற பாயிண்ட்ல வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் சார்ஜ், அந்த ஜியான் சார்ஜ், சரியா? அவன் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு காரணமா இருக்கிறவன். இந்த பாயிண்ட் சார்ஜ் இவன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியவன். இவன் கண்டிப்பா வேணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு காரணமா இருக்கிறவன்.
இவனால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதுங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த 1 கூலும் பிளஸ் 1 கூலும் தேவை இல்லையா? ஓகே, இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய ஆள் பாசிட்டிவா இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? அட்ராக்ட் ஆகுமா, ரிப்பல்ஸ் ஆக்ட் ஆகுமா? இந்த பாயிண்ட் சார்ஜ் பிளஸ்ஸா இருக்குது. பாயிண்ட் சார்ஜ் என்னவா இருக்குது? Q வந்து பிளஸ்ஸா இருக்குது. அப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் மேல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? ஆப்வியஸ்லி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஏன்னா ரெண்டுமே பிளஸ் இல்லையா? ஓகே, சப்போஸ் நான் இந்த Qல மைனஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா இது என்ன ஃபோர்ஸ்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ டெஸ்ட் பண்ற ஆள் ஒருத்தர் ஒரே சேம் ஆள் தான், பிளஸ் 1 கூலும் தான் உள்ள கொண்டு போறோம். அவனை வெளியே தள்ளி விட்டுறாங்களா, உள்ள பிடிச்சி எடுக்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஓகே, is that clear? Okay, okay, so what we are going to do, so electric field சரியா, acts outward வெளிய பார்க்க ஆக்ட் ஆகும் எப்போ? if the point charge Q is positive, சரியா? அதுவே electric field acts inwards உள் பக்கமா புடிச்சு இழுக்கும் எப்போ? inwards if capital Q is negative. Is that clear? Okay, so அப்போ நான் எல்லா இடத்துலயுமே இந்த Q போட்டேன் அப்படின்னா இந்த Q-வை சுத்தி இது பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த சுத்தி எங்க வந்தாலும் அடிச்சு விரட்டி விட்டுரும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். சோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட நோட்டேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறது. அல்லது இந்த Q வந்து பார்த்தோன்னா மைனஸா இருக்கு அப்படின்னா எங்க இருந்து உள்ள வந்தாலும் பிடிச்சி இழுத்து உள்ள போட்டுரும். ஓகேயா? So electric field due to positive charge and electric field due to negative charge. Okay, இப்போ நான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படிப்பா மெஷர் பண்றது? எனக்கு ஒரு Q இருக்குது, இந்த Q-வை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா உள்ள ஒரு டெஸ்ட் சார்ஜை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்தா அது ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இல்லையான்னு பார்க்கலாம். சரியா? இப்போ அந்த ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, சே எக்ஸாம்பிள் அந்த டெஸ்ட் சார்ஜ் இங்க இருக்குது கேஸ் 1ல, ஃபர்ஸ்ட் கேஸ்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் சார்ஜ் இங்க இருக்குது செகண்ட் கேஸ்ல, டெஸ்ட் சார்ஜ் இங்க இருக்குது தேர்ட் கேஸ்ல. மூணுலயுமே ஒரே டெஸ்ட் சார்ஜ் தான், டெஸ்ட் சார்ஜ் இஸ் சேம். சரியா? சோர்ஸ் பாயிண்ட் சார்ஜ் கேபிட்டல் Q சேம். 1ல ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா, 2ல ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா, 3ல ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா? அது அட்ராக்டிவா இருக்கட்டும் ரிப்பல்சிவா இருக்கட்டும், எதுல அதிகமா இருக்கும்? 3ல. ஏன்னா இவன் தான் ரொம்ப பக்கத்துல இருக்கான் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் we may experience different electric field இல்லையா? அப்போ electric field at a particular point is called as electric field intensity. அதுக்கு பேர் என்ன பேரு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. சோ ரெண்டையும் அதிகமான இடங்கள்ல ரெண்டு வார்த்தையும் இன்டர்சேஞ்சபிளா தான் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டே கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை தான் சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டே சொல்லியிருப்பாங்க. சோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஏரியாவை குறிக்கும். அந்த ஏரியால ஃபுல்லா ஃபீல்டு இருப்பா அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுங்க அப்படின்ட்டாங்கன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. எந்த பாயிண்ட்ல போய் எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்றது? இந்த பாயிண்ட்ல மெஷர் பண்றது. அப்ப அந்த பாயிண்ட்ல போய் 1 கூலம்ப கொண்டு போய் வை. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் a particular பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. சோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்றது, மெஷர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மெஷர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. சரி, அப்போ மெஷர் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா ஃபார்முலா சொல்லணும்ல. சோ அகைன் ஐ அம் கமிங். சோ எக்ஸாம்பிள் எனக்கு Q இங்க இருக்குது,
Q இங்க இருக்குது, இந்த பாயிண்ட்ல விட்டுலாம். நான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நான் என்ன பண்ணணும், Q இங்க இருக்குது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நான் என்ன பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். சோ எக்ஸாம்பிள் ஓல Q இருக்குது, Pங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் P நான் கண்டுபிடிக்கணும். இப்ப கேட்க போற கேள்வியை எல்லா இடத்துலயும் நிறைய டைம் திருப்பி திருப்பி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் P. சோ பாயிண்ட் P ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும்னா பாயிண்ட் P க்கு யாரை எடுத்துட்டு வரணும், பாயிண்ட் P க்கு யாரை எடுத்துட்டு வரணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிய இந்த Pங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த Q ஆல்ரெடி இருக்கிறான், கேபிட்டல் Q இருக்கிறான், அவன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துட்டு இருக்கிறான். அப்போ அவனை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதுல ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்குதுன்னு நான் பார்க்கணும். பார்க்கணும்னா அந்த பாயிண்ட்டுக்கு நான் யாரை கொண்டு போய் வைக்கணும், யாரை கொண்டு போய் வைக்கணும், Qஆ. ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் யாரை கொண்டு போய் வைக்கணும்னு கேக்குறேன். யாரு, டெஸ்ட் சார்ஜ் அல்லது 1 கூலும். சோ இப்போதைக்கு டெஸ்ட் சார்ஜ்னு வச்சுக்குவோம். இதுதான் கேட்பேன், அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன் இந்த கேள்வியை. டெஸ்ட் சார்ஜ் வைக்கணும். இந்த டெஸ்ட் சார்ஜ் யாரு, +1 கூலும் இல்லையா? சரி, இப்போ எனக்கு டெஸ்ட் சார்ஜ்ங்கிறதால நான் ஜெனரலா அதை ஸ்மால் q ன்னு வச்சுக்கிறேன். டெஸ்ட் சார்ஜ்ங்கிறதால அதை என்ன வச்சுக்கிறேன், ஸ்மால் q ன்னு பேர் வச்சுக்கிறேன். ஸ்மால் q ஓட வேல்யூ என்னவா இருக்கணும், 1 கூலும் இருக்கணும். இப்போ என் கையில 1 கூலும் இல்ல, என் கையில 10 கூலும் தான் இருக்கு. என் கையில எத்தனை கூலும் இருக்குது, 10 கூலும் இருக்குது. நான் 10 கூலுமா கொண்டு போய் வைக்கிறேன், அதான் q ன்னு வச்சுக்கிறேன். 10 கூலும் என்ன வச்சுக்கிறேன், ஸ்மால் q ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு என் கையில இருக்கக்கூடிய சார்ஜ் நான் அங்க கொண்டு போய் வச்சிட்டேன்ப்பா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் q கண்டுபிடிக்கிறீங்க. முதல்ல டியூ டு கேபிட்டல் Q அத முதல்ல கண்டுபிடிங்க. என்ன வரும், F is equal to 1/4πε0 capital Q into small q by r square. சோ என்ன பிரச்சனை, என்கிட்ட 1 கூலும் இல்லப்பா, நான் வந்து என்கிட்ட இருக்கிறத கொண்டு போய் வச்சிட்டேன். என்கிட்ட இருக்கிறது ஸ்மால் q தான் இருக்குது, அதை கொண்டு போய் வச்சிட்டேன். இதெல்லாம் மேட்டர் ஆஃப் கன்வென்ஷனுக்காக இந்த ஸ்டெப்பா எழுதுறோம். டைரக்டா ஃபார்முலாவை சொல்றதை விட இப்படி சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே, வச்சாச்சு. இப்போ நான் வச்சிருக்கிறது எத்தனை கூலும் வச்சிருக்கிறேன், ஸ்மால் q வச்சிருக்கிறேன். ஸ்மால் qங்கிறது யாரு, 10 கூலும். நான் என்னோட கற்பனைக்காக சொல்றேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேணும் அப்படின்னா நான் எதை வைக்கணும் அந்த இடத்துல, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேணும் அப்படின்னா, சோ இது இங்க இருக்கு தனியா ஒரு சைடு, இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை, யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அல்லது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி 1 கூலும் சார்ஜ் டியூ டு, சரியா, பாயிண்ட் சார்ஜ் கேபிட்டல் Q இல்லையா? ஓகே, இதுதான் டெஃபினிஷன். ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை E ன்னு சொல்லுவோம். இப்போ நான் 10 கூலும் வைக்கிறேன், எனக்கு அதனால வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா 200 நியூட்டன் வச்சுக்கங்க. 10 கூலும் ஃபோர்ஸ் வைக்கும் போது 10 கூலும் சார்ஜ் நான் வந்து டெஸ்ட் சார்ஜா வைக்கிறேன்ப்பா. டெஸ்ட் சார்ஜ் நான் எவ்வளவு கொண்டு போய் வைக்கிறேன், 10 கூலும் வைக்கிறேன். இந்த கேபிட்டல் Q பத்தி பர்கட்டப்பட்டு எவ்வளவு எடுத்துட்டு போகுது, ஆனா அது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, 200 நியூட்டன். யாருக்கு கொடுக்குது, 10 கூலும் கொடுக்குது. அப்போ 1 கூலுமுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்கும், எவ்வளவு, நல்லா கவனிங்க, பார்த்து சொல்லுங்க. 1/10 0.1 சொல்லலாம். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 10 கூலும் வைக்கிறீங்க, 200 நியூட்டன் 200 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சரியா? 10 கூலுமே நீங்க வந்து டெஸ்ட் சார்ஜ்ல கொண்டு போய் வைக்கிறீங்க, 200 நியூட்டன் வைக்குது. 10 கூலும் வச்சா 200 நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னா 1 கூலும் வச்சா எவ்வளவு ஆக்ட் ஆகும்னு கேக்குறேன். அதே 200 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகுமா? இப்போ இப்படி கேள்வி கேட்கிறேன். கடைக்கு போறீங்க, சரியா? கடைக்கு போறீங்க, 10 பேனா வாங்குறீங்க, 200 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு பேனா எவ்வளவு, எப்படி சொன்ன, அதானே இங்கேயும். வெரி குட், கரெக்ட். ஃபோர்ஸ் எல்லா சைடும் ஒரே மாதிரி தானே ஆக்ட் ஆகணும். நான் 10 கூலுமா வச்சாலும் ஒரே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகணும், 1 கூலுமா வச்சாலும் ஒரே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகணும். அதானே கமிங் டு சே. சரி,
இப்ப நமக்கு அதுதான் ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபோர்ஸ் வந்து இந்த கேபிட்டல் Q பொறுத்து மட்டும் கிடையாது, வைக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜை பொறுத்தும் தான் அந்த ஃபோர்ஸ். நீ இங்க இருக்கிறது கேபிட்டல் Q அப்படிங்கிறது நம்ம வைக்கக்கூடிய அந்த சோர்ஸ் சார்ஜ், ஸ்மால் q அப்படிங்கிறது அந்த டெஸ்ட் சார்ஜ். இந்த டெஸ்ட் சார்ஜை நீ 10 கூலும் வைக்காம 1000 கூலும் வச்சினா அப்பவும் 200 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகுமா, இல்ல அதை விட அதிகமா ஆக்ட் ஆகுமா? ஆக்ட் ஆகும்ல. அப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஆக்ட் ஆகுறது தான் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ். அப்ப 10 கூலும், அதனால தான் நம்ம 10 கூலும் வைக்க மாட்டேங்கிறோம். டெஸ்ட் சார்ஜை 1 கூலும் வைக்க சொல்றது அதுக்கு தான். இந்த 10 கூலும் வச்சா ஒருத்தர் 10 கூலும் வைக்கிறா 200 நியூட்டன் வருது, இன்னொருத்தர் 5 கூலும் வச்சானா அவனுக்கு வேற ஃபோர்ஸ் வரும். அப்பதான் என்ன சொல்றேன், 10 கூலும்க்கு 200 நியூட்டன் வருதா, அதெல்லாம் எனக்கு வேணாம். 1 கூலும்க்கு எவ்வளவு? If you place 1 coulomb, what is the force? 20 newton. ஏன்னா சிம்பிளி என்ன, E is equal to F by small q அல்லது Q0 போடுங்க. டெஸ்ட் சார்ஜ் Q0 போடுங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் அது. Q0 சரியா? F by Q0. That means you are substituting the value for Q0 as 1 coulomb. You are substituting the value for Q0 as 1 coulomb. Q0 க்கு பதிலா 1 coulomb கொடுக்குறீங்க, அல்லது F Q0 வேற டிவைட் பண்றீங்க. சரியா? 200 by 10 னா என்ன அர்த்தம்? 1 க்கு எவ்வளவுன்னு அர்த்தம். F by Q0ங்கிறது அதான் அதுக்கு அர்த்தம். சோ ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்குது, அதனால தான் சொல்றேன். 1 by 4 pi epsilon 0 capital Q by R square இப்படி வரும். கரெக்ட்டா? ஸ்மால் Q0 நீங்க ரெண்டு விதமா இத புரிஞ்சுக்கலாம். டைரக்டா F ஓட ஃபார்முலால Q0 க்கு பதிலா 1 ன்னு போட்டீங்கனா இதே E வேல்யூ தான் கிடைக்கும். அல்லது F ஓட ஃபார்முலால F Q0 ஆல டிவைட் பண்ணாலும் அதான் அர்த்தம். F by Q0 ன்னு போட்டாலும் அதான் அர்த்தம், அல்லது Q0 க்கு பதிலா 1 ன்னு போட்டாலும் அதான் அர்த்தம். ரெண்டையுமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா டெஃபினிஷனா வரும்போது நீங்க படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு விதமான டெஃபினிஷன் இருக்குது, ரெண்டையும் எப்படி ஒரே நேரத்துல புரிஞ்சுக்கிறது? ஃபோர்ஸ் per யூனிட் சார்ஜ்னு ஒன்னு சொல்றாங்க, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை 1 கூலும் சார்ஜ்னு சொல்றாங்க. ரெண்டு ஒன்னு தான். நீ Q0 க்கு பதிலா 1 கூலும் வச்சாலும் ஒண்ணுதான், அல்லது F by Q0 ன்னு போட்டாலும் ஒண்ணுதான். Q0 க்கு பதிலா 1 கூலும் வச்சினாலே அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தான், அல்லது F by Q0 ன்னு போட்டினாலே அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தான். சோ யூனிட்டை சொல்றதுக்கு இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோட யூனிட்டை சொல்றதுக்கு இந்த டெஃபினிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோட யூனிட்டை சொல்ல போறேன், இப்ப ஃபார்முலா சொல்லிட்டு நான். So I have capital Q here, so it is at point P at point O. So இந்த இடத்துல நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வரேன், அது Q0. So இந்த டெஸ்ட் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும்னா 1 by 4 pi epsilon 0 capital Q into small Q0 by R square, and this is the distance R. So if I want to say electric field, if I want to find electric field intensity at point P, electric field intensity at point P, then either I have to put Q0 as 1 or else I have to divide F by Q0. ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? வெரி கிளியரா இருக்கா? ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது. வந்து ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல அதிகமா தேவைப்படும். 3rd and 4th 5th சாப்டர்ல இதோட கான்செப்ட் வந்து பார்த்தா நமக்கு டீப்பா தேவைப்பட்டுட்டே இருக்கு. சரியா? அதனால எங்கேயுமே வந்து சின்ன கன்ஃபியூஷன் கூட ஆகாதீங்க, ஆச்சுன்னா சொல்லிடுங்க. 1 by 4 by epsilon 0 capital Q by R square. இப்போ நமக்கு இந்த டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? 1 by 4 pi epsilon 0 Q by R square, அல்லது simply we can write Q by 4 pi epsilon 0 R square. சரியா? அப்போ நீங்க வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் கொடுத்துட்டாங்க, நல்லா கவனிங்க. ஒரு பாயிண்ட் சார்ஜ் கொடுத்துட்டாங்க, இதுல இருந்து R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேக்குறாங்க. நீங்க வந்து கற்பனைக்கு தான் 1 கூலும் எடுத்துட்டு வரோம், அதுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாக்குறோம். ஃபார்முலா சிம்பிள், Q by 4 pi epsilon 0 R square னு போட்டா கிடைச்சிருக்குது இல்லையா? ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட். சோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்னன்னா, F E ஓட ஃபார்முலா எப்படி இருக்குது? F by Q ன்னு இருக்குது. நீங்களே சொல்லுங்க அப்ப யூனிட் என்ன வரும்? F by Q. வெரி குட். நியூட்டன் by கூலும். நியூட்டன் கூலும் பவர் -1 இல்லையா? NC பவர் -1. வெரி ஈஸி. அப்போ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு டெஃபினிஷன். சோ நல்லா கவனிச்சுக்கங்க.
எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா அதுவும் ஃபோர்ஸ் தான், அதுவும் ஃபோர்ஸ் தான். இட் இஸ் எ ஃபோர்ஸ், இட் இஸ் எ ஃபோர்ஸ், இட் இஸ் எ ஃபோர்ஸ். மைண்ட் இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிங்கிறது ஒரு ஃபோர்ஸ். யாருக்கு மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்? 1 கூலம்க்கு மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். யாருனால? யார் அந்த சோர்ஸ் சார்ஜ் அவனால. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிங்கிறது இஸ் ஆல்வேஸ் எ ஃபோர்ஸ். சரியா? பட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் 1 கூலம் சார்ஜ். அதனால ஃபோர்ஸ் என்ன வேலையை பண்ணுமோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் பண்ணும். அதுல வந்து டவுட் வரக்கூடாது. அதுக்காக தான் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அது தள்ளி விடுது இல்லைன்னா பிடிச்சி இழுக்குது. யாரை தள்ளி விடுது யாரை பிடிச்சி இழுக்குது? அங்க ஒரு கூலமா வச்சீங்கன்னா தள்ளி விடுது இல்லைன்னா பிடிச்சி இழுக்கும். சரியா? அடுத்து டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. சோ சின்ஸ் இட் இஸ் எ ஃபோர்ஸ், அப்ப அடுத்த क्वेश्चन வருது, அது வெக்டர் குவாண்டிட்டியா ஸ்கேலர் குவாண்டிட்டியா? அதுதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்னு சொன்னேன். ஸ்கேலர் குவாண்டிட்டின்னு சொல்றதுக்கு ஸ்கேலர் குவாண்டிட்டினா டைரக்ஷன் இருக்குமா இருக்காதா? ஸ்கேலர் குவாண்டிட்டினா டைரக்ஷன் இருக்குமா இருக்காதா? ஸ்கேலர்னா இருக்காது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு ஸ்கேலரா வெக்டரா? ஆஷிக், ஸ்கேலர் வெக்டர்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஸ்கேலரா வெக்டரா? ஃபோர்ஸ்ங்கிறது ஸ்கேலரா வெக்டரா? ஃபோர்ஸ் வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டி. ஏன்னா 5 3 கூட்டினா 8, ஆனா 3 5 கூட்டினா 8 வராது, அது வேற வரும், 9 வரும். அப்படிதானே? என்ன இல்லையா? 5 + 3 தான் 8, 3 + 5 8லாம் இல்ல, தப்பு. வடிவேலு கிட்ட ஒருத்தர் அட்ரஸ் கேட்பார்ல, நம்ம ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு எவ்வளவு தூரம்? 15 கிலோமீட்டர். அப்ப அந்த ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு அது 15 கிலோமீட்டர் இல்ல, அது 20 கிலோமீட்டர் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெக்டர் குவாண்டிட்டியா ஸ்கேலர் குவாண்டிட்டியா? ஃபோர்ஸ் வெக்டர் குவாண்டிட்டியா ஸ்கேலர் குவாண்டிட்டியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிங்கிறது ஃபோர்ஸ் தான். சோ ஃபோர்ஸ் வெக்டர்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெக்டர் தான், வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே. சரியா? சோ இட் இஸ் தி வெக்டர் குவாண்டிட்டி. வெரி இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ்ல நீங்க ஒவ்வொரு குவாண்டிட்டியும் பத்தி படிக்கும் போது அது வெக்டரா ஸ்கேலரா அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ டைரக்ஷனை நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். சோ இங்க நீங்க +q வைக்கிறீங்களா -q வைக்கிறீங்களா அப்படிங்கிறது ஃபார்முலால டிசைட் பண்ணவே கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு நான் இந்த இடத்துல +q வைக்கிறதுக்கு பதிலா -q வைக்கிறேன். ஃபார்முலா மாறுமா? ஃபார்முலா மாறாது, அதே ஃபார்முலா தான். +q/4/0 தான். r4/0 r2 தான். -q வைக்கிறேன், அப்பவும் +q/4/0 r2 தான். நீ பாசிட்டிவ் சார்ஜை வச்சாலும் நெகட்டிவ் சார்ஜை வச்சாலும் ஃபோர்ஸ் மாறாது. ஐ மீன் வேல்யூ மாறாது. எதுல சேஞ்சஸ் கொண்டு வரணும்? டைரக்ஷன் ஆட் பண்ணணும். அப்ப நான் if q is பாசிட்டிவ் அப்படின்னா e வேல்யூ என்ன? சேம் q/4/0 r2 தான். if q is நெகட்டிவ் அப்படின்னா அப்பவும் e வேல்யூ என்ன? q/4/0 r2 தான். ஆனா if you want to find the direction பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? OP கேப் அப்படிங்கிற டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா வெளியே பார்க்க தள்ளி விடும். எப்போ? when q is பாசிட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? வெளியே பார்க்க இருக்கும். அதுவே q is நெகட்டிவ் அப்படின்னா உள்ள பார்க்க பிடிச்சி இழுக்கும். ஈயோட டைரக்ஷன் எப்போ வரும்? when q is நெகட்டிவ் அப்படின்னா உள்ள பார்க்க பிடிச்சி இழுக்கும். சோ டைரக்ஷனை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பக்கத்துல என்ன பண்ணணும்? அதுக்கான யூனிட் வெக்டரை போடணும். அந்த வெக்டர் என்ன பண்ணும்? ஜஸ்ட் வந்து இந்த ஈக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். சோ பாருங்க, பிளஸ்க்கும் சரி மைனஸுக்கும் சரி நியூமெரிக்கலா வேல்யூ சேஞ்ச் ஆகவே செய்யாது. பட் அதை எந்த பக்கம் பார்க்க ஆக்ட் ஆகுதுங்கிறது மேட்டர். இஸ் தட் கிளியர்? சோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா அவுட்வர்ட்ல ஆக்ட் ஆகும். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ட்ல ஆக்ட் ஆகும். சரியா? இப்போ அடுத்து நம்ம இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஓகேயா? சோ ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா அவனை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். நீங்க அதை எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். அதை சுத்தி அந்த ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கறத எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு ஃபேன் இருக்குது சென்டர்ல, அந்த ஃபேனை சுத்தி எல்லா டைரக்ஷன்லயும் காத்து அடிக்குது. அந்த ஃபேன் தான் சார்ஜ். அதை சுத்தி அடிக்கக்கூடிய அந்த காத்து தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா?
அங்க ஒருத்தர் நடந்து வரான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். எய்தர் அந்த ஃபேன் எனக்கு அந்த காத்து அவனை வெளியே தள்ளும், இல்லைன்னா ஷக் பண்ணி உள்ள இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் இஸ் தி ஃபேன், வெதர் இஸ் பாசிட்டிவ் ஃபேன் ஆர் நெகட்டிவ் ஃபேன் அப்படிங்கறத பொறுத்து. சரியா? அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பக்கத்துல வரானோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ஒருத்தர் உள்ள வந்தாதான் ஃபோர்ஸ். அப்படி உள்ள வரக்கூடிய நம்ம செக் பண்ணக்கூடிய ஆள் தான் யாரு, பாசிட்டிவ் பிளஸ் 1 கூலும் அப்படிங்கிற ஆளு. சரியா? சோ ஃபார்முலால எதுலயுமே கன்ஃபியூஷன் இருக்க கூடாது, வெரி கிளியரா இருக்கணும். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ். electric field on a particular point, electric field due to multiple charges or due to system of charges. இந்த வார்த்தை யூஸ் பண்றோம், due to system of charges. என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல இங்க ஒரு சார்ஜ் இருக்குது, இங்க இன்னொரு சார்ஜ் இருக்குது Q2, இங்க இன்னொரு சார்ஜ் இருக்குது Q3, இப்படி நிறைய சார்ஜ் இருக்கு. இப்ப இந்த சார்ஜ் என்ன பண்ணும், இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளே ஒரு ஃபோர்ஸை கொடுத்துக்குவாங்க. இப்ப அதை பத்தி கவலை இல்லை நமக்கு. Q1 Q3 ஃபோர்ஸ் கொடுக்கும், Q1 Q2 ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், Q2க்கும் Q3க்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் Q4, எல்லாருக்கும் இடையில ஒவ்வொரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்ப அது எனக்கு கவலை இல்லை. நடுவுக்குள்ள ஒருத்தர் வந்து மாட்டிக்கிறேன், இந்த இடத்துல நடுவுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் நடுவுக்குள்ளே எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் P. நான் இந்த பாயிண்ட் P எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் P பார்க்கணும். electric field intensity at point P. At point P பார்க்கணும். electric field intensity at point P நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த Q1 என்ன பண்ணும், இந்த P க்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். சரியா இல்லையா? சோ முதல்ல இந்த பாயிண்ட் P ல நான் யாரை கொண்டு வந்து வைக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் டெஸ்ட் சார்ஜ், யாரு பிளஸ் 1 கூலும் அது வச்சாச்சு. சோ இவன் என்ன பண்ணுவான், இந்த Q1 ஓகே ஃபார் மை இதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை பிளஸ்னு வச்சுக்கிறேன், இதை மைனஸ்னு வச்சுக்கிறேன், இதை பிளஸ்னு வச்சுக்கிறேன், இது மைனஸ்னு வச்சுக்கிறேன். சரியா? சும்மா நமக்களோட இதுக்காக இவங்க இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த Q1 என்ன பண்ணும், தள்ளி விடுமா இருக்குமா, தள்ளி விடும். repulsive force இந்த டைரக்ஷன்ல தள்ளி விடும். சோ இது வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஃபர்ஸ்ட் சார்ஜ். Q4 என்ன பண்ணும், தள்ளி விடுமா இருக்குமா, அட்ராக்ட் பண்ணும். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஃபோர்த் சார்ஜ். Q3 அட்ராக்ட் பண்ணுமா ரிப்பல் பண்ணுமா, அட்ராக்ட் பண்ணும். சோ டைரக்ஷன் பாத்துக்கங்க, Q3 இப்படிதான் பிடிச்சிருக்கும், Q3 இப்படிதான் பிடிச்சிருக்கும், Q1 இப்படிதான் பிடிச்சு தள்ளி விடும், Q4 இப்படிதான் பிடிச்சிருக்கும். அவங்க லைன் ஆஃப் ஆக்டிங் பாத்துங்க, ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன்ல தான் அந்த டைரக்ஷன் இருக்கும். Q2 அட்ராக்ட் பண்ணுமா ரிப்பல் பண்ணுமா, ரிப்பல் பண்ணும். சோ ரிப்பல் பண்ணுதுன்னா எப்படி ரிப்பல் பண்ணும், இது அந்த லைன் ஆஃப் ஜாயினிங், இப்படி வெளியே ஓடிது E2. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் P வேணும் அப்படின்னா சம் ஆஃப் அல்லது வெக்டர் சம் ஆஃப், என்ன வார்த்தை, வெக்டர் சம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at point P due to all the individual point charges, right? That is E1 vector plus E2 vector. வெக்டர்ல தான் சம் பண்ணனும், டைரக்டா எல்லாத்தையும் ஆட் பண்ண கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல பிடிச்சி இழுக்குறாங்க. அப்ப நீங்க நெட்டா கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெக்டர் சமயம் தான் இருக்கணும். இப்ப E1 வெக்டர்னு வேணும் அப்படின்னா E1க்கு என்ன ஃபார்முலா, E1 அப்படிங்கிறது இந்த Q1 நால வரக்கூடியது. அப்ப Q1 by 4 pi epsilon 0, இத R1 வச்சுக்கலாமா, இத R4 வச்சுக்கலாமா, இத R2 வச்சுக்கலாமா, இத R3 வச்சுக்கலாமா. Q1 by 4 pi epsilon 0 R1 ஸ்கொயர், கரெக்டா? R1 ஸ்கொயர். இதோட டைரக்ஷன் என்ன, R1 கேப் வெளியே பார்க்க இருக்கும், R1 கேப். அதே மாதிரி E2 அப்படிங்கிறது யாருன்னா வெக்டர்ல போடுறேன், வெக்டர்ல Q2 by 4 pi epsilon 0 R2 ஸ்கொயர் into R2 கேப். E3 அப்படிங்கிறது Q3 by 4 pi epsilon 0 R3 ஸ்கொயர் into R3 கேப். E4 அப்படிங்கிறது
Q4 by 4 pi epsilon 0 R4 square into R4 cap. So எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே இந்த 1 by 4 pi epsilon 0 காமனா இருக்குது. So பேசிக்கா என்ன வரும்? Q1 by R1 square into R1 cap plus Q2 by R2 square into R2 cap. Similarly, etc. எதுன்னு இருக்கோ அத்தனைக்கு போட்டுக்கோங்க. So இதுதான் என்ன? System of charges ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா வரக்கூடிய net electric field. புரிஞ்சுதா? Okay. So இதுல லாஸ்டா ஒரே ஒரு டாபிக், எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்த கையோட அதை நம்ம பார்த்துருவோம். யாருன்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ். இப்போ நான் சொல்லிட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா இந்த சார்ஜை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே ஃபைன், இந்த சார்ஜை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதை நான் ரெப்ரசென்ட் பண்ணியாகணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும். நான் என்ன பண்றேன், இங்க பிளஸ் கியூ எடுத்துக்கிறேன். இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஐ எம் டேக்கிங் பிளஸ் கியூ எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க ஒரு மைனஸ் கியூ சார்ஜ் இங்க எடுத்துக்கிறேன். இங்க என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் கியூ சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை சுத்தி எனக்கு என்ன இருக்கும், அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா? ஓகே ஓகே. இப்போ இது பெருசா இருக்கும். வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியான்னு அப்படிலாம் கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ என்டையரா வந்து பார்த்தோம்னா இருந்துகிட்டே இருக்கும்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி இதுவும் அப்படித்தான், இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபுல்லாவே இதை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். சரியா? பெருசாவே நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்படி இருக்கட்டும். இப்போ நான் வந்து இங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸா வைக்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்ன இருக்கும், ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இல்லையா? எல்லா பாயிண்ட்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஒரு விஷயம் உண்மை என்ன அப்படின்னா, இந்த பிளஸ் கியூனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எல்லாமே வெளியே பார்க்க இருக்கும். கரெக்டா? வெளியே பார்க்க இருக்கும். மைனஸ் கியூனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எல்லாமே எப்படி இருக்கும்னா உள்ள பார்க்க இருக்கும். கரெக்டா? பேசிக்கா நீங்க இங்க ஒரு பாயிண்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல இந்த பிளஸ் கியூ என்ன பண்ணும், பிடிச்சி வெளியே துரத்தும். இந்த மைனஸ் கியூ என்ன பண்ணும், பிடிச்சி உள்ள இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு லைன் நமக்கு தேவைப்படுது, ஒரு கற்பனையான ஒரு லைன் தேவைப்படுது. அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அல்லது எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? சோ அப்போ இந்த இ வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த லைன், இ வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த லைன் இதே மாதிரி நமக்கு மேக்னெட்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த மேக்னெட்டை சுத்தி என்ன வரும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். கரெக்டா? ஓகே. சோ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இட் இஸ் தி இமேஜினரி லைன் representing the சரியா electric field around the charge. சரியா? so it is an imaginary சரியா imaginary continuous line கூட வச்சுக்கலாம். continuous line or it may be curve. ஏன்னா வந்து ரெண்டு சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த இவனும் பிடிச்சிருக்கிறான்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்னா இப்படி ஒரு கர்வா தான் இருக்கும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது இப்படி ஒரு கர்வா இருக்கும். ரெண்டு பேர் இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நெட்டா தானே ஆக்ட் ஆகுறாங்க. அப்படி ஆக்ட் ஆகும்போது கர்வா இருக்கும். நான் ரெண்டு பேர் 3 பேர் 4 பேர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன் ஒரு வளைவான லைனா மாறிடும். சரியா? சோ எனிஹோ அது பிளஸ்ல ஆரம்பிச்சு மைனஸ்ல முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பிளஸ்ல ஆரம்பிச்சு மைனஸ்ல முடியும். நீங்க எங்க வேணாலும் பாயிண்ட் சார்ஜை வச்சுக்கோங்க. ஒரு லைனும் இன்னொரு லைனும் எந்த காரணத்தை கொண்டு என்ன ஆகாது அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகவே செய்யாது. அது வந்து பேரலா இப்படிதான் போகும். அது எப்படி போகும்? இப்படி விரிஞ்சு போகுமே தவிர, ஒரு சார்ஜ் வந்து விரிஞ்சு போய் இன்னொரு சார்ஜ்ல போய் முடியுமே தவிர ஒரு லைன் இன்னொரு லைனும் கிராஸ்ல போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க எங்க ஃபோர்ஸ், இப்ப இங்க ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும்.
அடுத்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும், அடுத்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். சோ எப்படி வச்சீங்கனாலுமே அது என்ன ஆகும்னா இன் பிட்வீன்ல கிராஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அப்போ இட் இஸ் an imaginary or continuous line, சரியா, in an electric field, சரியா. அது எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வரையக்கூடிய இந்த கண்டினியூஸ் லைன் எதை பேஸ் பண்ணி வரையறோம்? it denotes the direction of electric field. electric field intensity ஓட டைரக்ஷன் தான் அது சொல்லுது. அப்போ such that tangent to it at any point, அதாவது அந்த லைனுக்கு நீங்க தொட்டுட்டு போற மாதிரி ஒரு தொடுகோடு வரையறீங்க, ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையறீங்க. இப்ப Q இருக்குதுங்க, this is Q, இத சுத்தி இதுதான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு வச்சுக்கலாம், எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வச்சுக்கலாம். இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சீங்கன்னா அந்த டெஸ்ட் சார்ஜ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சீங்கன்னா அதுக்கு மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னு அர்த்தம், சரியா. இப்ப இங்க இருக்கு, இங்க வச்சீங்கன்னா இங்க ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடியது. அதாவது இந்த லைனுக்கு நீங்க டேஞ்சண்டா ஒரு லைன் வரைஞ்சீங்க அப்படின்னா tangent to it, சரியா, at any point tangent to it at any point gives the direction of electric field, intensity at that point, புரியுதா? சோ இதுதான் டெஃபினிஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை டினோட் பண்ணக்கூடிய, அதோட டைரக்ஷனை சொல்லக்கூடிய ஒரு கர்வ்ட் லைன் தான் யாருன்னா இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். சோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பாத்தீங்கன்னா இங்க நல்லா பாருங்க, இந்த Qக்கு பக்கத்துலயும் இந்த மைனஸ் Qக்கு பக்கத்துலயும் இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? நெருக்கமா இருக்குது, கரெக்டா? அதே மாதிரி இந்த Qல இருந்து விலகி போகும்போது லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கக்கூடிய கேப் அதிகமாயிருது. சோ பேசிக்கா இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பிளஸ் Qல ஸ்டார்ட் ஆகி மைனஸ் Qல முடியும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த லைன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸ் கர்வ்ஸா தான் இருக்கும், பிரேக் எதுவும் இருக்காது, இதுக்கு நடுவுக்குள்ள எந்த விதமான இன்டர்செக்ஷனும் இருக்காது. they should be parallel lines. parallel lines na they can never cross each other, சரியா? சோ ஏன்னா ரெண்டு லைன் வந்து பார்த்தோம்னா ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு கற்பனைக்காக சொல்றேன், இப்போ இங்க ஒரு சார்ஜ் இருக்குது, Q இருக்குது, இப்படி ஒரு லைன் போகுது, இங்க இருந்து இப்படி ஒரு லைன் போகுதுன்னு வைங்களேன். இப்போ இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க பாக்க இருக்குதா இங்க பாக்க இருக்குதாங்கிற கன்ஃபியூஷன் வந்துரும்ல. ஒரு பாயிண்ட்ல ஒரு டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், அதான் நம்ம எல்லாத்தையும் சம்மப் பண்ணிடுறோமே, சம்மப் பண்ணி நெட் டைரக்ஷன்ல தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்க மாதிரியே வரையணும். அப்போ ஒரு லைன் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்க முடியும். இப்படி நீ இன்டர்செக்ஷன் ஆகிற மாதிரி லைன் போட்டோம் அப்படின்னா ரெண்டு டைரக்ஷன்ல இருக்க மாதிரி அர்த்தம் ஆயிரும். சோ அது ராங். அதனால இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்பவுமே என்ன ஆகாது, உன்னோட இன்டர்செக்ட் ஆகாது. அடுத்து மூணாவது பாயிண்ட், எஸ் கரெக்ட். இப்போ எனக்கு இப்படி இருக்கு, ஒரு இடத்துல இங்க வந்து ஒரு பிளஸ் Q இருக்குது, இங்க ஒரு மைனஸ் Q இருக்குது, இங்க ஒரு பிளஸ் Q இருக்குது, இப்படி வச்சுக்கலாமா? இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பிளஸ் Q என்ன பண்ணும், இந்த பாயிண்ட் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணுமா அட்ராக்ட் பண்ணுமா? இந்த பிளஸ் Q இந்த பாயிண்ட் ரிப்பல் பண்ணுமா அட்ராக்ட் பண்ணுமா? ரிப்பல் பண்ணும். இந்த பிளஸ் Q ரிப்பல் பண்ணுமா அட்ராக்ட் பண்ணுமா? ரிப்பல் பண்ணும். இந்த மைனஸ் Q அட்ராக்ட் பண்ணும். அப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல அட் a டைம்ல இந்த மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த மூணுக்கும் ரிசல்டன்ட்னு ஒன்னு இருக்கும் இல்லையா, இந்த மூணோட நெட் ஒரே பாயிண்ட்ல அட் a டைம்ல ஒருத்த இப்படி பிடிச்சிருக்கிறான், ஒருத்த இப்படி பிடிச்சிருக்கிறான், ஒருத்த இப்படி பிடிச்சிருக்கிறான். இந்த மூணு பேரோட வேல்யூவை பொறுத்து, இந்த பிளஸ் Q இந்த பிளஸ் Q மைனஸ் Q இதனோட வேல்யூவை பொறுத்து இதுல யார் பெரியவன் யார் சின்னவங்கிற முடிவுக்கு வர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மூணு பேரும் அட் a டைம்ல பிடிச்சிருக்கும் போது இது எங்க பார்க்க போகும், நெட்டா வந்து ஒரு டைரக்ஷன்ல முடிவு பண்ணும் இல்லையா, ரிசல்டன்ட் டைரக்ஷன் சொல்லுவோம், ஆவரேஜ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட டைரக்ஷன்.
இதே மாதிரி நீ எங்க பாயிண்ட்ஸ் வச்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜ் டைரக்ஷன் ஒன்று இருக்கும். ஆவரேஜ்ல ரிசல்டன்ட் டைரக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ரிசல்டன்ட் டைரக்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல மென்ஷன் பண்ணுவோம். 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதுல 3 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டெஃபினிஷனே தப்பாக்கிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வரக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதை மென்ஷன் பண்ணக்கூடிய டைரக்ஷன். சோ அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை மென்ஷன் பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்துருச்சுனாலே இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸோட சிக்னிஃபிகன்ட்ங்கிறது அடிபட்டு போயிடும். இவன் கீழே பார்க்க ஆக்ட் ஆகிறான், அவன் மேல பார்க்க ஆக்ட் ஆகிறாங்க கிடையாது. மொத்தமா எங்க ஆக்ட் ஆகுறாங்க அதை மட்டும் எடுத்துக்க. அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடும். அப்படி கனெக்ட் பண்ணும் போது அப்போ இங்கேயும் வந்து பார்த்தோம்னா 3 சார்ஜ் இருக்கும். இந்த இப்போ வரிசையை நான் அப்படி எடுத்துக்கிறேன். வரிசையை அப்படி எடுத்துக்கிறேன். ஐம் டேக்கிங் இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் எனக்கு வேணும். இதெல்லாம் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நெட்டா நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இப்போ இந்த சைடு என்ன பண்ணுவோம் வச்சோம்னா Q என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும், இப்படி ரிப்பல் பண்ணும். இந்த Q என்ன பண்ணும், இப்படி ரிப்பல் பண்ணும். இந்த மைனஸ் Q என்ன பண்ணும், இப்படி அட்ராக்ட் பண்ணும். அப்ப நெட்டா ஒரு டைரக்ஷன் வரும். மேபி இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். அதான் நெட் டைரக்ஷன். அதே மாதிரி இந்த Qக்கு இப்படி ரிப்பல் பண்ணும், இது இப்படி அட்ராக்ட் பண்ணும், இப்படி ரிப்பல் பண்ணும். அப்ப இதுக்கு ஒரு நெட் டைரக்ஷன், இதுக்கு ஒரு நெட் டைரக்ஷன். சோ இந்த நெட் டைரக்ஷன் வரக்கூடியது எல்லாத்தையும் நீ ஜாயின் பண்ற. ஜாயின் பண்ணினா அப்ப வந்து அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனா இருக்கும். சோ டைரக்ஷன் வந்து 3க்கும் 3 டைரக்ஷன் வரலாம். பட் 3 டைரக்ஷனையும் கம்பைன் பண்ணி ஒரு நெட் டைரக்ஷன் தான் வரும். சோ அப்ப அந்த எல்லா நெட் டைரக்ஷனும் மேட்ச் ஆகுற மாதிரி. இப்போ இந்த பாயிண்ட்ல நெட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, இந்த பாயிண்ட்ல நெட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, இந்த பாயிண்ட்ல நெட் டைரக்ஷன் எப்படி இருக்குது. இப்படி இருக்க முடியாது. எப்படி இருக்கும்னா இப்படி இருக்குதுன்னா கர்வ் எப்படி வரணும், இப்படி வந்துட்டு இருக்கணும், இப்படி வரணும். இந்த பாயிண்ட் எப்படி இருக்குது, இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா இப்படி இருக்குது, கீழே இறங்குது. Like this. இப்படி வரணும். இப்படி வந்தாதான் இது சாத்தியம். இப்படி இருக்கும், இங்க எப்படி இருக்கும், அடுத்து இங்க எப்படி இருக்கும், அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்க எப்படி இருக்கும். சோ ஒரு லைன் நீ அப்படி இந்த டைரக்ஷன் வரக்கூடிய இந்த எல்லா லைன்ஸையும் வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இப்படி இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது. இது எல்லாம் டச் ஆயிட்டு போற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லைன். அதாவது இந்த லைனுக்கு டேஞ்சண்டா தான் இந்த டைரக்ஷன் தான் இருக்கணும். அப்படி ஜாயின் ஆகக்கூடிய அந்த லைனை தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சொல்லுவோம். சோ பை தட் டெஃபினிஷன் இட்செல்ஃப் ரெண்டு லைன் என்ன ஆக முடியாது, பேரலா கிராஸ் ஆகவே முடியாது. சரியா, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து யூசுவலா இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கியூல ஆரம்பிச்சு மைனஸ் கியூல முடிஞ்சிடும். சரியா, பிளஸ் கியூல ஆரம்பிச்சு மைனஸ் கியூல முடிஞ்சிடும். சரியா, இப்ப ரெண்டுமே பிளஸ் கியூவா இருக்குது அப்படின்னா ரெண்டுல இருந்து என்ன ஆகும்னா விரிஞ்சு போகும். சோ இது வந்து ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல, ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து வெளியே பார்க்க தான் போகுமே தவிர ஒரு க்ளோஸ்ட் லூப்பை ஃபார்ம் பண்ணாது. நம்பர் 1. அடுத்து எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்குது, இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் கியூக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகம் இல்லையா, அதே மாதிரி இந்த மைனஸ் கியூக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகம். எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸோட டென்சிட்டி க்ளோஸா இருக்கும். மோர் லைன் டென்சிட்டி மீன்ஸ் மோர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தட் ஏரியா. லைன் டென்சிட்டி கேப் விட்டு கேப் விட்டு இருந்துச்சுன்னா அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, ஓகேயா. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சும்மா ஒரு டினோட்டேஷனுக்காக இப்ப என்கிட்ட இங்க ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. இப்ப இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா டைரக்ஷன்லயும் இருக்குது. இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். சரியா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சின்ன சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்கிறேன். இங்க ஒரு சின்ன சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஏரியா வழியா எவ்வளவு லைன்ஸ் கிராஸ் ஆகி போகுது, இந்த ஏரியா வழியா எவ்வளவு லைன்ஸ் கிராஸ் ஆகி போகுது, பார்த்து சொல்லுங்க. எத்தனை லைன் கிராஸ் ஆகி போகுது? 4 லைன் கிராஸ் ஆகி போகுது. இப்ப நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய ஏரியா வச்சுக்கிறேன் தூரத்துல. இது இன்னும் கொஞ்சம் பெரிய ஏரியா. இப்போ இந்த ஏரியால எவ்வளவு ஃபோர்ஸ் தான் கிராஸ் ஆகி போகுது, அதே நாளுதான். அப்போ நீங்க இந்த சார்ஜ்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி போறீங்களோ அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா வெரி அதிகமா வரதுக்கு காரணம் இதுதான்.
சரியா? சோ இது வந்து பாத்தோம்னா வீக் ரீஜன் சொல்லுவோம். வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்கிறது. இங்க இருக்கிறது ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேயா? ஓகேயா? அப்போ ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் போகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படிங்கறத எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளால சொல்ல முடியும். இந்த கான்செப்ட் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்து நம்ம பார்ப்போம். அந்த கான்செப்ட்ல தேவைப்படும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் தி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ ஏ ஏரியா. ஒரு ஏரியா வழியா எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போகுது அப்படிங்கறத நம்பர்ல சொல்றது தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய சப்சிக்வெண்டான வரக்கூடிய டாபிக்ஸ்ல நமக்கு வரலாம். சரியா? அடுத்த டாபிக் அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான். சரியா? அதை பார்த்துட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோலுக்கு மூவ் ஆயிடலாம். எலக்ட்ரிக் டைபோலுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த லெசன்ல க்ளோஸ் லாஸ்ட் ஃபைனல் டாபிக்ல வந்துருவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் எலக்ட்ரிக் டைபோலும் பார்த்துட்டோம்னா கடைசி ஒரு 2-3 டாபிக் மட்டும் தான் இருக்கும். அதோட இந்த லெசன் முடிஞ்சிடும். சரியா? ஓகே ஓகே. எது டவுட் இருக்கா இப்போ நீங்க நடத்துனதுல? ஸோ ஐ வில் அப்லோட் திஸ் வீடியோ. பார்த்துட்டு ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துக்கங்க. இத ஒரு 2-3 டைம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற கான்செப்டை டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ல இருக்கிறதே ரீட் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் தி டெக்ஸ்ட் given in book, ask me tomorrow. சரியா? ஓகே.